ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியல் அப்கமிங் எபிசோடில் வந்து கதைக்களம் வந்து எப்படி இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதிர்நீச்சல் சீரியல் வந்து ஈஸ்வரி வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. டாக்டரும் வந்து கையை உரிச்சிட்டாரு. இதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, பிளட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் வந்து சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கு, பிளட் எங்கேருந்து லீக் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணுவோம், இப்போதைக்கு பண்ண முடியாது, சுயநினைவு வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. வரலாம், கொஞ்ச நேரத்தில் வரலாம், அல்லாட்டா வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலாம் அப்படின்னோன்னா அதிர்ச்சியில் வந்து ஜனனி நம்ம எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் வந்து யாரெல்லாம் வந்து வேண்டுதல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து ஜனனி கூட வேண்டுதல் பண்ணலாம், அல்லாட்டா வந்து தர்ஷினியும் வேண்டுதல் பண்ணலாம், தர்ஷனும் வேண்டுதல் பண்ணலாம். வேண்டுதல் எப்படியாவது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா சீரியல்லையும் வந்து டாக்டர் வந்து கை வச்ச பிறகு வந்து கடவுள் தான் வந்து காப்பாற்றுறாரு. அதேமாதிரி வந்து கடவுள் மேலே பலியை போட்டுருவாங்க. இனிமேல் வந்து எல்லோரும் வந்து கோயிலில் போய் வந்து சாமி கும்பிட்டு எப்படியாவது வந்து நம்ம ஈஸ்வரி வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அங்கே சந்தோஷத்தில் இருக்கார் நம்ம ஆதிகுணேஸ்வரன், கதிர், அறிவுக்கரசி எல்லாருமே வந்து சந்தோஷம்னாங்க. அவங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், நம்ம வந்து தர்ஷனை எப்படியாவது கூப்பிட்டு வந்து நம்ம அன்புக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட போகிறாரான்னு தெரியல. அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து ஈஸ்வரி வந்து இறந்துட்டாங்கன்னா இந்த கல்யாணமும் வந்து நடக்காது. அதனால் வந்து இறக்க வந்து வாய்ப்பு இல்லை, சுயநினைவு இல்லாமல் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் வந்து சுயநினைவு இல்லாமல் தான் இருக்க போகிறாங்கன்ட்டு. அப்படி சுயநினைவு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து தர்ஷனையும் அன்புக்கரசியும் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு பிளான் போட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து கதை எப்படி போக போகுதுன்னு தெரில, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம ஈஸ்வரி வந்து பார்க்கறதுக்காண்டியே வந்து நம்ம பார்கவியும் ஜீவானந்தமும் வந்து வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜனனி வந்து எப்படியாவது வந்து ஜீவானந்துக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க, ஈஸ்வரி அக்கா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அதனால் வந்து நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி வந்தால் வந்து நம்ம ஜீவானந்தும் பார்கவி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வருவாங்க, ஆறுதல் சொல்ல. அதேமாரி வந்து ஒரு வேளை வந்து ஈஸ்வரி வந்து சுயநினைவு வந்து நம்ம பார்கவிட்ட வந்து பேசினாங்கன்னா கண்டிப்பாக வந்து தர்ஷனை வந்து நீங்கள் கல்யாணம் முடிக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி சுயநினைவு இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல வாய்ப்பு இல்லை. நம்ம தர்ஷனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம பார்கவி வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி போகலைன்னா நம்ம ஈஸ்வரியை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து ஜீவானந்த் வந்து எதாவது பிளான் போட போகிறாரு. டாக்டர் வந்து கையை விரிச்சிட்டாங்க, அதனால் வந்து கோயிலுக்கு எல்லோரும் வந்து போக ரெடி ஆகிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சீரியலும் வந்து அப்படி தான் வந்து டாக்டர் வந்து கை விரிச்சிட்டாங்கன்னா எல்லோரும் வந்து கோயிலில் போய் வந்து வேண்டுதல் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து இப்போ யாரெல்லாம் வந்து மண் சோறு சாப்பிட போகிறாங்களா, இல்லாட்டா வந்து தீபத்தை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து நந்தினி வந்து பெரிய பூசையாக பண்ண வாய்ப்பு இருக்குது. நந்தினி வந்து பெரிய வேண்டுதல் நான் பண்ணுறேன், நாக்கில் வந்து அழகு குத்துறேன் அப்படி இப்படின்னு கூட நம்ம நந்தினி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து என்னால் தான் வந்து இப்படி நடந்திருக்கும், நான் வந்து அக்கா கூட இருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு தலைப்பால் அடிக்காங்க நம்ம நந்தினி வந்து. அதனால் வந்து கதை வந்து அப்கமிங் எபிசோடில் வந்து இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது.